நாங்க வந்து ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். எங்களுக்கு வந்து ஒரு கார்பரேட் ட்ரைனிங் பண்றது நான் லீடர்ஷிப் கோச். அதனால என்னுடைய நண்பர் இவர் ராஜவேல் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்த வெளியில சொல்லணும், அதை வந்து சினிமா மூலம் சொல்லலாம் அப்படின்னாரு. பட் அந்த டைம்ல எங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு எதுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்ப்போம், அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு, எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல நாங்க பேசணும். அப்பதான் எங்க அப்பா நம்பர்ன்ற ஒரு படத்தை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். அது முதல்ல விருதுகளுக்காக நான் அனுப்பும் போது சிறந்த நடிகருக்கான விருதும் நான் பெற்றிருந்தேன். அது சமயம் கொஞ்சம் எனக்கு ஒரு ஆசை இருந்தது, இதையே நம்ம பெரிய படமா நம்ம கொண்டு போக கூடாது, திரைத்துறைக்கு போக கூடாது. இப்போ நம்ம வந்து கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து சீகர் பிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு நல்ல கதைகள் உள்ள படத்தை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது இப்போ தூவல்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தார். அதாவது இந்த ஊத்தாங்கர பக்கத்துல இருக்க சிங்காரப்பேட்டை அந்த பக்கம் ஒரு நடக்கிற ஒரு ஃபிஷிங் பேஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு எனக்கு சொன்னாரு. அது வந்து ஒகேனக்கல் மாதிரி இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு லொகேஷன் கொடுத்தாரு. அந்த லொகேஷன் பேஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது கதையும். சரி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல தான் அதை கொண்டு போனது படத்தை. கொண்டு போயிட்டு அவார்டுக்காக நாங்கள் கொண்டு போகும்போது அது இந்த அளவுக்கு எங்களுக்கு அவார்டு வாங்குன்ற இது அது கமர்ஷியலாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம், பட் கம்ப்ளீட் அவார்டு படம் இல்லாம பட் அது கொஞ்சம் விறுவிறுன்னு போற மாதிரியும் அவர் எடுத்து கொடுத்தாரு. அந்த அது அதை பண்ணிட்டு இருக்கும் போதே சரி நம்ம ஒரு சொசைட்டிக்கு ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பு பேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கதையை எடுப்போம்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொன்னார், ஒரு கதையை சொன்னார். பிளாட் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சரி அந்த கதையை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணி வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கிரீன் பிளே பண்ணி கொடுத்தாரு. அப்பதான் இதுக்கு வந்து யாரை போட்டா பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பேசும்போது அவங்க எக்ஸ்ட்ரா வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவங்க சொன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த போலீஸ்க்கு அவங்க அந்த ரோல் கம்பீரமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த கேரக்டர்ல வந்து அந்த அந்த சிறுமி கேரக்டர் யாரை கொண்டு வரலாம்னு சொல்லும்போது அபி நட்சத்திராவை அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு. இது போல ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் சொல்லும் போது என்ன வந்து போலீஸா பண்ணுங்க நீங்க அப்படின்னாரு. இதுல பாத்தீங்கன்னா தாடி இல்லாம இருப்பேன், ஸோ போலீஸா பண்ணுங்க அப்படின்னாரு. முதல்ல ஹெசிடேஷனா இருந்தது, இல்ல ஜி பண்ண முடியாது, ஏன்னா பெரிய திரைக்கு வர்றது கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து இல்ல பண்ண முடியுங்களா அப்படின்னாரு. போட்டு கொஞ்சம் நிறைய வேலை வாங்க வச்சேன், கொஞ்சம் பண்ணேன். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஸோ கூடிய விரைவில் இந்த மாசமே நாங்கள் ரிலீஸ் பண்ற அந்த ஹோப்போட நாங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா ஊடக நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவரும் வந்து இதை நல்ல முறையில கொண்டு போய் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படம் அமையும்ன்றது எங்க ஹோப்பு. அனைவருக்கும் மறுபடியும் வருகன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் நீங்களாம் வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை நேராக பார்த்து பேசுறது ரொம்ப பெருமையா இருக்கு.